ஹாய், இப்போ தான் நம்ம ஊரில் திவாலி, கார்த்திகை தீபம், கிறிஸ்மஸ், நியூ இயர்னு சொல்லிட்டு எல்லா பண்டிகையும் முடிஞ்சு இப்போ கடைசியாக பொங்கலையும் வந்துட்டால் நம்ம நிறைவுக்கு கொண்டு வர போகிறோம் இந்த சண்டேவோட. இந்த பண்டிகை காலத்தில் உங்களில் எத்தனை பேர் ஒரு பொருள் வாங்க போன இடத்துல 4 பொருள் வாங்கிட்டு வந்த அனுபவம் வந்துட்டுருக்கு? உங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ தான் எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா நேற்று ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் கடைக்கு போய் ஒரு பிளாஸ்டிக் பவுல் வாங்கணும்னு போனாங்க. அதை மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. சர்க்கரை, மைதா, டார்ச் லைட்டு, பல்பு, செருப்பு இப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஐட்டங்களும் சேர்த்து போட்டு அள்ளி போட்டு வாங்கிட்டு வராங்க. இப்படி ஒரு பொருள் வாங்க போகிற இடத்துல நான் நிறையா பொருள், இன்னும் சொல்லப்போனால் தேவையில்லாத பொருளாக நிறையா வாங்கிட்டு வரேனே. இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்குதான்னா சில மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் வந்த காரணங்கள் வந்துட்டு இருக்குது. அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வாரம் இக்கேயா அப்படிங்கிற ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி பற்றின சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட கார்டு மேலே வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க. அண்ட் இந்த வாரம் அந்த மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ eSpiritோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துருங்க. அதுக்குள்ளே நான் ஒரு கப்பு பொங்கல் வந்துட்டுனா சாப்பிட்டு முடிச்சிடுறேன். ஹாப்பி பொங்கல். இந்த பெரிய பெரிய செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்டிக் என்னென்னா, டேக் இட் ஸ்லோ. உங்களை பொறுமையாக பொருளை வந்துட்டு வாங்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து விரும்புவாங்க. ஏன்? நீங்கள் பொறுமையாக வந்துட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் ஹார்ட் ரேட் வந்து ஸ்லோ ஆகும். அந்த கம்பெனிக்கு என்னோட ஹார்ட் மேலே எவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவங்க கல்லாப்பெட்டி மேலேயும் அக்கறை அதிகங்கிறது வந்து மறந்துடக்கூடாது. ஏன்னா ரொனால்ட் மில்லிமன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ரிசர்ச் பண்ணார். அந்த ரிசர்ச்சில் எந்த கடைகளில் ஸ்லோவான கிளாசிக்கல் மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறாங்களோ அந்த கடைகளில் சேல்ஸு 40% வந்து அதிகமாக இருக்குங்கிறத ரிசர்ச் மூலிமா கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அப்போ என்ன, நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் போய் வந்துன்னா பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நிறையா பார்க்குறீங்கன்னு அர்த்தம். இதுவே 23 நிமிஷம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் யோசித்து வாங்குகிற தன்மையை நீங்கள் இழந்துருவீங்க, எமோஷ்னலாக வாங்க ஆரம்பிப்பீங்க. இதே 40 நிமிஷம் ஒரு கடையில் வந்துட்டுனா நீங்கள் ஷாப்பிங்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, நடந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டேன்னா ரேஷ்னலாக யோசித்து பொருள் வாங்கவே முடியாது. எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்துட்டு வர்றது தான் இட் இஸ் அ ஃபேக்ட். ரெண்டாவது டாக்டிக் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஆஃபர்னு சொல்லி முடிக்கிறவங்களுக்கு லைனில் போய் நின்று அன்றைக்கே வந்துட்டு எல்லா பொருளும் வாங்கி தீர்த்துறது. இது நம்ம ஊர் மக்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கம். இது வந்து வெளியில் பீத்திக்கிறது வேறு. இந்த ஆஃபர்ஸ், அதுவும் இந்த காம்போ ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டுனா 10% ஆஃப் ஆஃபர்ஸ் வந்துட்டு காஸ்ட்லிங்க. நீங்கள் அந்த பொருளை தனியாக போய் வாங்கினீங்கன்னா அது சீப்பாக வந்துட்டு இருக்கும். பட் ஆஃபரில் வாங்குறான்னு பேரில் காம்போவில் வாங்கினீங்கன்னா அது இன்னும் அதிகம் தான் வந்துட்டு ஆகும். எப்படி? இந்த நம்ம ஊர் கடைகள்லாம், இந்த ட்ரெஸ் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த டிஷர்ட் வாங்கினீங்கன்னா 1 2 99, இதே 2 வாங்கினீங்க அப்படின்னா 499 அப்படிம்பாங்க. 300 ரூபாய் 500 ரூபாய் சிம்பிளாக சொல்ல போனால். இது பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும், 2 டிஷர்ட் வாங்கினா எனக்கு வந்துட்டு 100 ரூபா வந்துட்டுனா மிச்சமாகுது அப்படின்னு தோணும். இதே 2 ரேக் தள்ளி போனீங்கன்னா அங்கே இன்னொரு டிஷர்ட் 200 ரூபா 250 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். அப்போ அந்த ஆஃபரில் வந்து என்ன பிரயோஜனம் வந்துட்டு இருக்குது, அவங்களுக்கு சேல்ஸ் வந்து நல்லா வந்துட்டு ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டுனா இந்த ஆஃபர்ஸுங்கிறத கொடுத்து நம்மளை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு டிஷர்ட் வாங்குகிற இடத்துல நீங்கள் 2 டிஷர்ட் வாங்கிட்டு வரீங்க, எக்ஸ்ட்ராவாக 200 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு வரீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அதிகமான காசு தான் செலவு பண்ணுறீங்க ஆஃபருங்கிற பேரில். இதெல்லாம் யோசிச்சு வந்து வாங்குங்க மக்களே. டாக்டிக் நம்பர் 3, ஒரு வாரம் நல்லா பசிக்கிற டைமாக பார்த்து ஷாப்பிங் வந்து போங்க. இந்த வார மளிகை வாங்க போங்க. அதே அடுத்த வாரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக போய் வந்தால் பொருள் வந்துட்டு வாங்குங்க. இந்த 2 வாரத்துலேயும் நீங்கள் வாங்க பொருட்களோட பில் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு வாரத்தோட பில்லு அதிகமாக வந்துட்டு இருக்கும். காரணம் பசி வந்துடுச்சுன்னா மைண்டு டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா முடிவெடுக்கும் திறனை வந்து இழந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம், பசியில் இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்துட்டே வந்துட்டு இருப்போம். அப்போ பில்லு அதிகமாக தான் வந்துட்டு வரும். சொல்யூஷன், அம்மா சொல்லுவாங்களே, கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போடாமல் அங்கே வந்துட்டுனா சாப்பிட்டு போங்க, பில்லு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு ஆகும். அம்மா சொல்கிற பேச்சு வந்து கேளுங்க. நண்பர்களே, இன்றைக்கி நான் நிறையா பொருள் வாங்கிட்டேன் ஆஃபர்லனா அடுத்த தடவை நான் அந்த பொருட்கள் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல அப்படிங்கிற லாஜிக்கில் நிறைய பேர் பொருளை வாங்கி குவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பொருளை வாங்கி அதை பத்திரப்படுத்தி வச்சு கொஞ்ச நாள் கழித்து யூஸ் பண்ணுற பொறுமைலாம் நீங்கள் நிறைய பேருக்கு இல்லை. இன்றைக்கி வாங்குறேன்னா 2வது நாள் உடைக்கிறேன்னா யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வாங்கின பொருள் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். முதல்ல இந்த ஆட்டிடியூட் வந்து என்ன பண்ணுங்கள், மாற்றுங்க. இந்த டாக்டிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன இந்த டாக்டிக்ஸ் அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் வந்து போடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் கௌதம். நன்றி.